ஹாய் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டே. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இதுவும் வந்து ஒரு சண்டே மாதிரி தான் போயிருக்கும். ஏன்னா கிளைமேட்டும் சரி, ஆஸ் யூஷுவல் லீவுன்றதால நம்மளுக்கு சண்டே மாதிரி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன்ன்றதால நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டுருந்தோம். வரும்பொழுது ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தோம். சரி, ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதால் அங்கே போனோம். அங்கே ஒரு விதமான மீன் இருந்துச்சு. அது பேர் எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ரொம்ப உயிரோடு இருந்தது. அதை பார்க்கும்போது பாப்பா வந்து அதை டச் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். எனக்கு எங்கே அது கடிச்சிருமோன்னு பயம். திருப்பி வீட்டுக்கு வந்தால் ஒரு கெஸ்ட்டு பாவம் இருக்குங்க. அங்கே எப்பவுமே பிஸ்கெட் கொடுப்போம். அவர் வந்து இப்போ பிஸ்கெட் இல்லாதால அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டு நாங்களும் காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்துட்டோம். கார்டனில் போய் பார்த்தா குட்டி தர்பூசணி, இது சீசனே இல்லை ஆனால் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபிஷ்ஷுக்கு மசாலாலாம் தடவிட்டு ஊற வச்சாச்சு. அப்புறம் நைட் சித்தப்பாவோட ஸ்பெஷல் பரோட்டா வீட்டிலே பண்ணுவார். சூப்பராக பண்ணுவார். அதுக்கு பரோட்டாக்கு நம்ம என்ன ஆஸ்யூஷுவல் செய்வோம், சிக்கன் கிரேவி தான் செய்வோம். ஸோ பரோட்டா சிக்கன் கிரேவி அவ்வளோ அருமையாக இருந்தது. அன்போடு எது செஞ்சு கொடுத்தாலும் அது ருசியாக தானே இருக்கும். இன்றைக்கி என்னோட ரிப்பப்ளிக் டே, மண்டே, ஹாலிடே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் அழுத்திடுங்க. பாய்.